வணக்கம் மக்கா, நம்ம சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்று நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ரியாக்ட் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ற ஒரு ஃபாஸ்டஸ்ட் மெத்தட், அதுதான் வைட். இது கிரியேட் ரிஜெக்ட் அப் ஐ விட வேகமாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். சரி, முதல்ல நமக்கு தேவையானது Node.js மற்றும் NPM. Node.js இன்னும் இன்ஸ்டால் பண்ணலான Node.js.org போய் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணின பிறகு கமாண்ட் ப்ராம்ப்டில் noteware or npmware நியூ டைப் பண்ணி வெர்ஷன் செக் பண்ணுங்க. இப்போ actual project create பண்ணலாம். டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு கீழே இருக்கிற கமாண்ட் டைப் பண்ணுங்க. இங்க my app உங்க ப்ராஜெக்ட் நேம். அடுத்து framework சேஸ் பண்ண சொல்லும். அங்க React செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு language கேட்கும். TypeScript வேண்டாம்னா JavaScript செலக்ட் பண்ணுங்க. அடுத்து project folderக்கு போய் dependencies install பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கிற command type பண்ணுங்க. இப்போ நம்ம my app folder structure-ஐ பார்ப்போம். index.html main entry point, src folder எல்லா components-உம் இங்க தான் இருக்கும். main.jsx React DOM ரெண்டர் ஆகிற ஃபைல். app.jails உங்க ஃபர்ஸ்ட் காம்போனன்ட். package.json dependencies list. இந்த ஸ்ட்ரக்சர் சிம்பிளாவும் கிளீனாவும் இருக்கும். இது CRA create react app மாதிரி unnecessary ஃபைல்ஸ் இல்ல. இப்போ dev server ரன் பண்ணி react app லான்ச் பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்கிற கமாண்ட் ப்ராம்ப்ட்ல டைப் பண்ணுங்க. அப்புறம் டெர்மினல்ல ஒரு URL வரும். யூசுவலி http://localhost/5173. அத ப்ரௌசர்ல ஓபன் பண்ணுங்க. சரி மக்கா, இன்னைக்கு நம்ம என்னலாம் பார்த்திருக்கோம்? Node.js இன்ஸ்டால் பண்றது, Vite React ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அப்புறம் dev server ரன் பண்றது. இப்போ உங்களுக்கும் கிரியேட் ரியாக்ட் ஆப் விட Vite யூஸ் பண்றது ஈஸி, அப்புறம் அதை விட வேகம்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அட்வான்ஸ் டாபிக்ஸை பார்க்கலாம். நன்றி.